ஹாய். சித்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கிறதுனால இவங்க எதை செஞ்சாலும் அதில் ஒரு நடுநிலை இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதில் கொஞ்சம் ஒரு நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. சுறுசுறுப்பாக செய்வாங்க. அழகானவர்களாக இருப்பாங்க. அழகான கம்பீரமானவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும். அந்த தைரியம் கண்மூடித்தனமாலாம் இருக்காது. ரொம்ப கால்குலேட்டிவா தான் இருக்கும். சரி எது தவறு எது அப்படின்னு கால்குலேட்டிவா பண்றவங்க தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா துலாம் எடை போடுற ராசி இல்லையா, அதனால இவர்களோட செயல்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இருக்கும். எதை செஞ்சாலும் கால்குலேட்டிவா தான் செய்வாங்க. இப்படிப்பட்ட சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மதிப்பாங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், இதுதான் 4ஆம் இடம் குறிக்கும். இந்த காலகட்டத்தில் புது வண்டி வாங்குறதோ, இல்ல வண்டியை மாற்றி அமைக்கிறதோ, வீடு வாங்குறதோ, இல்ல வீட்டை மாற்றி அமைக்கிறதோ, இல்ல ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு குடி போகிறதோ, இல்ல இடம் வாங்குறதோ, இல்ல வீடு கட்டலாங்கிற திட்டத்தை போடுறதோ, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சுலபமா வரும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இதுல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வேலை, நோய், கடன், வம்பு, இதெல்லாம் 6ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். வேலையில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும், நன்மை ஏற்படும். சம்பள உயர்வு கிடைக்கும், இல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். புதுசா நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கிற கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு நினைச்சீங்கனாலும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கும். ஏதாவது வம்பு வழக்கு எதுனா இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நோய் ஏதாவது இருந்ததுன்னா குணமாகும். நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறந்த காலகட்டமாகவே இருக்கும். ஆக மொத்தத்துல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அதனாலேயே இவங்க எப்படி இருப்பாங்கன்னா புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். எதை செஞ்சாலும் தனக்கு அதுல ஒரு லாபம் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் ஒரு கால்குலேட்டிவ் இருக்கும். அதாவது இதனால நமக்கு நன்மையா, நம்ம குடும்பத்துக்கு நன்மையா அப்படிங்கறதெல்லாம் சுறுசுறுப்பா இருப்பாங்க. எதையும் எளிதா மாத்திப்பாங்க. இது சரியில்லைன்னா உடனே இன்னொன்று மாத்திப்பாங்க. புதுசா ஒன்று வந்ததுன்னா அதுக்கு அப்டேட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிறது, எதையும் ஈஸியா மாத்திக்கிறது, எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியோட செய்யறது, இதெல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பண்பு. இப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வர குரு பகவான் அங்கிருந்து 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். இதனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். வீட்டுக்கு போனோங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். பொதுவாக நமக்கு ஐயோ வீட்டுக்கு போனோமான்னு எல்லாம் தோணும்ல. இப்போ வீட்டுக்கு போகலான்னு தோணும். ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க, அன்பா நடந்துப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அடுத்து குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் வீடுங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், இதெல்லாம் 4ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவோம். இந்த குரு பயிற்சியில இதனாலெல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். புதுசா வண்டி வாங்குவீங்க, இல்ல வண்டி மாத்துவீங்க, வீடு வாங்குவீங்க, இல்ல வீடு மாத்துவீங்க, இல்ல இடங்கள் வாங்குவீங்க, இல்ல வாங்கின இடத்த நல்ல விலைக்கு விற்பீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 6ஆம் இடங்கிறது வேலை, நோய், கடன், வம்பு, வழக்கு, இதெல்லாம் 6ஆம் இடத்தை வச்சுதான் சொல்றது. இதையெல்லாம் குரு பார்க்கறதுனால இதுல எல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும்.
அதாவது வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும், அப்படி இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இல்லை இருக்கிற வேலையிலேயே வேற ஒரு ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க. வம்பு வழக்கு எதுனா இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். ஆக மொத்தத்துல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அதனாலேயே இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவர்களுடைய பேச்சு திறன் அதிகமாகவே இருக்கும், அறிவு கூர்மை அதிகமாகவே இருக்கும், எல்லா விஷயமும் இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது துலாம் ராசியில் இருக்கிறதுனால இவங்களோட பேச்சு ரொம்ப நேர்மையா இருக்கும். அதாவது சரியா இருக்கும். எடை போட்டு பேசுவாங்க. இது சரி, இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடை போட்டு பேசுவாங்க. அழகா இருப்பாங்க, கம்பீரமா இருப்பாங்க. இவங்களை பார்த்தாவே நமக்கு இவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும். இவர்கள் ஒரு நீதிமான். இவங்களெல்லாம் நீங்க ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களோட எதிராளி சைட்ல நியாயம் இருந்தா கூட அவன் பக்கம் பேசிடுவாங்க. உங்களுக்கு ஐயோ ஏன்டா இவனை கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு நேர்மைவாதி. இப்படிப்பட்ட விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டை பாக்குறாரு. 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம், பேச்சு, இதெல்லாம் 2ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவோம். உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்க குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அதுதான் முக்கியம். உங்க குடும்பம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்பாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் குடும்பத்துல புது வரவுகள் ஏற்படும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம். இதுதான் 4ஆம் இடம். இது சார்ந்து உங்களுக்கு நன்மை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நிம்மதி ஏற்படும். புது வண்டி வாங்குவீங்க, புது வீடு வாங்குவீங்க, இல்ல வீடு மாத்துவீங்க, இல்ல இடம் வாங்குவீங்க, இல்ல வாங்கின இடத்தை வித்துட்டு வேற ஒரு இடத்தை வாங்குவீங்க. இந்த மாதிரி இது சார்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்களும் சந்தோஷமான பலன்களும் கிடைக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 6ஆம் இடங்கிறது வேலை ஸ்தானம். வேலை, கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் ஆற வச்சுதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும், வேலையில முன்னேற்றம் கிடைக்கும், கடன் அடைபடும், நோய் இருந்ததுன்னா நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, வம்பு வழக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆக மொத்தத்துல விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாகவே இருக்கும். வணக்கம்.